வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரேட்டான ரவா கேசரி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் ரைசன்ஸ், அதாவது உலர் திராட்சைகள். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய பலன்களும் இருக்குது. அதனுடைய தொகுப்பு தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவையை வறுக்க போகிறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் இதில் 1 கப் அளவு ரவை போட்டுக்கலாம். நம்ம எதில் வேணாலும் அளந்துக்கலாம். நம்ம 80s 90s கிட்ஸ்லாம் நம்ம அம்மா கிட்ட அடம் பிடிச்சி நான் எனக்கு ஸ்வீட் வேணும்னு கேட்டால் நம்ம அம்மா செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்வீட் அது ரவா கேசரியாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு திடீர்னு யாரா கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த ரவை வறுக்க 5லேருந்து 10 நிமிஷம் அளவு டைம் எடுக்கும். வறுத்து இதுக்கப்புறம் அந்த ரவையை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இது மணல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி மாற்றிடலாம் வேறு பிளேட்டில். இப்போ அதே பேனில் நம்ம 1 கப் ரவை எடுத்தோம் அப்படின்னா 4 கப் தண்ணி எடுக்கணும். ஸோ நான் இங்கே 1 கப் ரவை எடுத்தேன், அதால் 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் அதில் இருக்க ஸ்வீட் தெரியும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே அடியாக சேர்த்தோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ரவை வேக மினிமம் 5 நிமிஷமாக தான் இருக்கும், நம்ம போடுற குவான்டிட்டியை பொறுத்து. எனக்கு இது வேக 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை தான் சேர்க்குறேன். இது மீடியமான சுகர். நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னாலும் இன்னும் ஒரு 1/4 கப் அளவு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரவை வெந்திருக்காது. இப்போ சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வேகும். இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா இது இலகி வரும். நம்ம கை விடாமல் இதை கலந்துக்கிட்டே இருக்கணும். இது கலந்துட்டு இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இப்படியேவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்தும் நம்ம எடுத்துக்கலாம். கலர் பவுடராக சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் காய்ச்சி விட்டோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எல்லாருடைய ஃபேவரேட்டான ரவா கேசரி இங்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.